வணக்கம். தமிழ் வழி கல்விச் சான்றிதழ் யாரெல்லாம் வாங்க வேண்டாம்? ஏன்னா, டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாருமே அதுக்காக அலைய தேவையில்ல. படிக்க வேண்டிய நேரத்தில. அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். அதுதான் தமிழ் வழி கல்விச் சான்றிதழ். இப்போ நீங்க 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே அரசு பள்ளியிலேயே படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தமிழ் வழி கல்விச் சான்றிதழுக்கு டைம் ஒதுக்குங்க. அதை நீங்க இப்போவே வாங்கிடுங்க. ஏன்னா, நீங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது எலிஜிபிளா இருக்கீங்களா? தமிழ் வழி கல்விச் சான்றிதழ் உங்களுக்கு இருக்கான்றது கேட்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஆம், இல்லைன்றத குடுக்கணும். அதனால நீங்க இப்போ வாங்கிடலாம். இல்ல நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் தான் படிச்சேன். இல்ல 2வதுலேருந்து 7வது வரைக்கும் படிச்சேன். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் படிச்சேன் தமிழ் மீடியத்தில. அப்படின்றவங்கலாம் இதுக்கு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும். இல்லைன்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க ட்ரை பண்ணலாம், வாங்கலாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ட. ஏன் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க வாங்கலாம் அப்படின்னா, ஒரு சில போஸ்டிங்க்கு 10வதுக்கான கல்வி தகுதி மட்டுமே போதும். அதுக்காக அவங்க வாங்குனா அவங்களுக்கு அது செல்லுபடி ஆகும். நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். நான் எப்படி வாங்கினேன், என்ன ப்ரொசீஜர்ன்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். அது என் கார்ட்ல வைக்கிறேன் பாருங்க. நீங்க இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள்ல இருந்து தமிழ் வழி கல்வி சான்றிதழ் டவுன்லோடுன்னு போட்டிங்கனாலே டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. வாங்குறவங்க யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து இயர்லாம் நீங்கள் எந்தெந்த இயரில் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூலில் நீங்கள் அவங்க போடும்போது முன்னாடியே இதுதான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த வருஷம் நான் முடித்தேன்றதை ஸ்கூலில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் கை வைக்காதீங்க. அதில் கிறுக்கலோ அடித்தல் திருத்தலோ இருக்கவே கூடாது. இது எங்கே ரோல் பண்ணும் அப்படின்னா, நம்ம ரேங்கிங்கில் வரோம். நம்ம வாங்கின அதே மார்க்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ யார் தமிழ் வழி கல்வியில் படித்த சான்றிதழ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா முன்னுரிமை கிடைக்கும். அதனால் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ் வழியிலேயே எல்லாத்தையுமே படிச்சுட்டு, அதாவது 1வதுலேருந்து 10வது வரைக்குமோ 12வது வரைக்குமோ படிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய ரோல் பண்ணும், மேஜிக் பண்ணும் இந்த சர்டிஃபிகேட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஒரு 4-5 பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நான் 7வது 8வது தான் படித்தேன், ஒரு 3வது 4வது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், நடுவில் கண்டினியூ பண்ண முடியல, மாறி மாறி படித்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். தமிழ் வழியிலேயே ஃபுல்லாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு செல்லுபடியும் ஆகும். நம்ம தமிழ் படியில் டிஎன்பிஎஸ்சிக்கான நிறைய பாடப்பதிவுகள் இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள். இலக்கணம் எளிமையாக புரியணும்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் வழி கல்வி சான்றிதழ் சார்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த என் கார்டில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.